வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம மரபு பெயர்களில் இரண்டாம் பாகம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே முதற் பாகம் நம்ம பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக விளங்கும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துடலாமா? இந்த தகவல்கள் பல்வேறு புத்தகங்கள்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். இந்த பர்டிகுலர் தலைப்பு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழை பிழையின்றி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ் விர்ச்சுவல் அகாடமி புத்தகம் இருக்குது. அதில் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? பாருங்கள், மரபு சொற்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழில் தொன்று தொட்டு சில மரபு சொற்கள் பயன்பாட்டில் இருக்குது. சரிங்களா? அவற்றை உரிய இடத்தில் பயன்படுத்தும் பொழுது பிழை நேராமல் காக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும், கோழி கொக்கரிக்கும் போன்ற ஒளிமரபுகள் ஒவ்வொரு பறவைக்கும் உரித்தானது. அதாவது இந்த ஒளிமரபுகள்லாம் அந்தந்த பறவைக்கு உரிமையானது. இவ்வாறு எழுதும் பொழுது பிழை தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு பாருங்கள், கழுதை கத்தும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், நாய் குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும் போன்ற விலங்குடைய ஒளிமரபையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். சரிங்களா? எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்க போல தான் இருக்குது. சில அவுட் சோர்ஸில் பார்க்கும்போது 1-2 மாறும். சரிங்களா? நீங்கள் பள்ளி புத்தகத்தில் இருக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம போன வீடியோலையும் சொல்லியிருக்கோம், இந்த முறையும் ஞாபகப்படுத்துகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல், அதாவது என்னது, ஒளிமரபு மட்டும் இல்லாமல், சரிங்களா, இளமை பெயர் பாருங்கள். அதாவது தாவர சினைப்பெயர்கள், உறுப்பெயர்கள், பனையோலை, மாவிலை போன்ற தாவர உறுப்பு பெயர்களையும், அடுத்து இளமை பெயர்களான மான் கன்று. சரிங்களா? மான் கன்று. அப்போ மான் கன்று தான் நம்ம எடுத்துக்கணும். நாய்க்குட்டி ஏன் சொல்கிறேன்னா, போன வீடியோவில் குதிரை குட்டின்னு நினைக்கிறேன், குதிரை குட்டி ஏதோ ஒன்று மாற்றி சொல்லியிருப்போம், வந்திருக்கும் அதில். சரிங்களா? மான் கன்று நம்ம எடுத்துக்கணும். மான் குட்டியும் வரும், ஆனால் மான் கன்று தான் எடுத்துக்கணும். ஏன்னா இது இப்போதைக்கு டிஜிட்டலைஸ்டு பண்ண புத்தகத்தில் இருக்க தகவல்கள். சரிங்களா? அதனால் இதுலேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அணிர் பிள்ளை, கிளி குஞ்சு, சரிங்களா, போன்ற இளமை பெரு மரபுகளையும் நம்ம முறையாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, பெயர் மரபு ஒளிமரபு. சரிங்களா? பெயர் மரபு ஒளிமரபு மட்டும் இல்லாமல் இதோடு சேர்ந்து தற்காலத்தில் பயன்பாட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, வினை மரபு. அதாவது ஒரு வினையை நம்ம செய்யும் பொழுது பார்த்தோம் இல்லையா, பானை வனைந்தான், கூடை முடைந்தான், கூரை வேய்ந்தார், சரிங்களா, அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே என்னது, ஒரு வினையை செய்யக்கூடியது. அப்போ வினை மரபு, அந்த வினை மரபுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சில வினை மரபுகள் கொடுத்துருக்காங்க. என்னது, நீர் குடித்தான், பால் அருந்தினான், இல்லைன்னா பால் பருகினான், ஸ்கூல் புக்கில் இருக்குது நமக்கு. உணவு உண்டான், சரிங்களா, உணவு உண்டான். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், காற்று வீசியது, இதெல்லாம் நமக்கு ஸ்கூல் புக்கில் இல்லை. மேகம் திரண்டது, மின்னல் மின்னியது, இடி இடித்தது, மழை பெய்தது, பனி கொட்டியது போன்ற ஒவ்வொரு செயலையும் குறிக்க ஒரு மரபு சொல் வழங்கி வருது. அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்தினோம்னா பிழை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆக்கி பரந்தாமனார் அவர்கள் எழுதிய நல்ல தமிழ் எழுத வேண்டுமால சில ஏற்ற வினைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த வினைச்சொற்களையும் நம்ம ஒரு முறை பார்த்துடலாம். பாருங்கள், சில சொற்களுக்கு ஏற்ற வினைச்சொற்கள் தரப்பட்டிருக்கு. பாருங்கள், கொட்டு முழங்குகிறது, திருவிழாவில் என்னது கொட்டடிப்பாங்களே, அது என்னது, கொட்டு முழங்குகிறது. கடல், கடல் என்னது, இறைகிறது. சரிங்களா? இந்த இறைக்கு என்னது, சத்தம் ஓசை எழுப்புதலையா, அந்த பொருள். கடல் இறைகிறது. அலை, அலை வீசுகிறது. பாருங்கள், அலை வீசுகிறது. அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடு, காக்கை கரைகிறது, வானம்பாடி பாடும். சரிங்களா? வானம்பாடி பாடுகிறது. நாகம் சீரும், அதாவது என்னது, பாம்பு சீரும். சரிங்களா? நாகம்னாலும் சீரும் தான். அடுத்து பாருங்க, கடல் நீர் கரிக்கிறது, அதை உப்பு கரிக்குதுன்னு சொல்லும் இல்லையா, கடல் நீர் கரிக்கும். சிங்கம் கர்ஜிக்கும், இது பழைய முறையில் கர்ஜிக்கும், தற்பொழுதெல்லாம் என்னது, சிங்கம் முழங்கும் அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அடுத்து பாருங்க, யானை பிளிறுகிறது, பன்றி உருமுகிறது, கழுதை கத்துகிறது, பசு கதறுகிறது, கன்று கதறுகிறது, எருமை, எருமை என்னது, எக்காலம் விடும் சொல்லி பார்த்துருப்போம். இங்கே கணைக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் என்னது, எருமை எக்காலம் விடுகிறது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் முக்கியத்துவம் தரணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், குதிரை கனைக்கிறது, நாய் குரைக்கிறது, நரி ஊளையிடுகிறது, ஆந்தை அலறுகிறது, சேவல் கூவுகிறது, குயில்
கூவுகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, தவளை கத்துகிறது. ஓவியர் படம் வரைகிறார். சிற்பி சிலை செதுக்குகிறார். ஆசிரியர் நூல் எழுதுகிறார். கவிஞர் பாடல் இயற்றுகிறார். சரிங்களா? பாடல்னா என்னது? இயற்றுகிறார். நூல்னா எழுதுகிறார். சிலைனா என்னது? செதுக்குகிறார். சரிங்களா? அடுத்து ஓடு போட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? நமக்கு கூரை வேந்தான் பார்த்துருக்கோம். ஓடு போட்டான். சரிங்களா? அடுத்து கூறு போடுகிறான். கூறு போடுறாங்கன்னு சொல்லி கூறு போடுதல். அடுத்து என்னது? கூரை வேய்ந்தான். வீடு கட்டினான். சுவர் வந்து என்னது? எழுப்பினான். வீடு வந்து என்னது? கட்டினான். சுவர் வைத்தான்னு சொல்லியிருக்காங்க. எழுப்பினானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு அதான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து என்னது? குயவன் பானை வனைந்தான் வனைகிறான். ஓலை என்னது? ஓலை முடைகிறான். கூடையும் வந்து என்னது? முடைகிறான் தான். சோறு உண்கிறார். முறுக்கு தின்றார். சரிங்களா? நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிடல, கொறிச்சு திங்கிறோம்ல, அது எல்லாமே உண்பது. சரிங்களா? இதே சோறு குழம்பு ரசம் காய்கறி அப்படின்னு வச்சு சாப்பிட்டோன்னே அது உண்ணுதல் அப்படின்ற வினையில் வரும். சரிங்களா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிறத சிலது பார்த்துடலாம். சரிங்களா? இதில் வந்து ஆண்பால் பெண்பால் உயிரின பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னாடி சில இளமை பெயர்கள் இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு இங்கே வரலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், தமிழ் மரபு அப்படின்ற புத்தகத்தில் வந்துட்டு என்னது? விலங்கினுடைய பிள்ளை மரபு பெயர்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிள்ளை மரபு பெயர்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பரல் குருளை குட்டி. சரிங்களா? பரல் குருளை குட்டி இந்த பெயர்கள் எல்லாமே என்னென்ன உயிரினங்களுடைய இளமை பெயருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி, அடுத்து வந்து முயல், அடுத்து வராகம். வராகம் அப்படின்னா என்னது? வராகம்னா பன்றி. சரிங்களா? அடுத்து நரி, நாய். இது எல்லாத்துக்குமே வந்து என்னது? பரல் குருளை குட்டி அப்படின்னு சொல்லி வரும். பன்றிக்கு வந்து நம்ம பன்றி குட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே போல் நாய்க்கு வந்து நாய் குட்டின்னு பார்த்துருப்போம். நரிக்கு வந்து குருளை வரும். சரிங்களா? குருளை. புலிக்கு வந்து என்னது? பரல் அப்படின்ற சொல்ல நம்ம பயன்படுத்தியிருப்போம். நீங்கள் இதற்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்து மரி. மரி அப்படிங்கிற இளமை பெயர் எதற்கு வரும் அப்படின்னா ஆடு. இதே முதல் வீடியோவில் ஆட்டினுடைய பெண்பால் பெயருக்கு மரி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அதே போல் அழுங்கு. சரிங்களா? மான், குதிரை, இதனுக்கெல்லாம் வந்து என்னது? இளமை பெயர் வந்து மரி அப்படின்ற பிள்ளை மரபு பெயர் வரும். சரிங்களா? அடுத்து கன்று அப்படிங்கிற பெயர் வந்து கடமைனா ஒரு மான். சரிங்களா? அடுத்து வந்து மான், எருது, பெற்றம். பெற்றம்னா அது பசு. அடுத்து வந்து ஒட்டகம், யானை, பரி. பரினா என்னது? குதிரை. அடுத்து வந்து மறை. மறைனா என்னது? மறைனா மான். அடுத்து வந்து முதலை. சரிங்களா? அடுத்து கவரி. கவரினா என்னது? கவரிமான் சொல்கிறோம் இல்லையா, அது. இவற்றினுடைய இளமை பெயர் வந்து என்னது? கன்று. பார்த்துக்கோங்க. கடமை, மான், எருது, பெற்றம், ஒட்டகம், யானை, பரி, மறை, முதலை, கவரி. இந்த விலங்குகள் எல்லாத்தையுமே பாருங்கள், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக பெருசாக இருக்கக்கூடிய விலங்கினங்கள். பார்த்தீங்களா? அதுங்களுக்கு எல்லாமே வந்து பாருங்கள் கன்று. மற்றபடி ஆடு, நாய், ஓநாய் இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு சின்னதாக இருக்க மாதிரிலாம் வரல பாருங்கள். எல்லாமே வந்து கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடியது. மான்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்பொழுது சின்ன மான் சின்னதாக இருக்கும். மற்றபடி மான்லாம் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். கடமை மான் அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒட்டகம் பெருசாக இருக்கும். சரிங்களா? குதிரை பெருசாக இருக்கும். யானை பெருசாக இருக்கும். அது மாதிரிலாம் பார்த்துப்போம். முதலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த முதலையில் நல்லா பெருசாக இருக்கும். சரிங்களா? அடுத்து குளவின்ற இளமை பேர் வந்து எது எதற்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? கடமை மான். சரிங்களா? அடுத்து மான், எருமை, யானை, இது எல்லாத்துக்குமே வந்து என்னது? குளவி அப்படின்ற இளமை பேரை பயன்படுத்தலாம். போதகம். போதகம் வந்து நம்ம பெண்பால் பேரில் வந்து இதற்கு முந்தின வீடியோலையும் பார்த்துருப்போம். சரிங்களா? போதகம் அப்படிங்கிற பிள்ளை மரபு வந்து எதில் வரும் பாருங்கள். போதகம்க்கு வந்து புலி. புலியினுடைய பெண்பால் பேர் போதகம் அப்படின்னு சொல்லியும் பார்த்துருப்போம். சிங்கம், யானை இவற்றிற்கு உரியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புலிக்கு வந்து நம்ம பொதுவாக ஸ்கூல் புக்கில் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அது புலி பரல், இளமை பேரில் பரல். சிங்கத்துக்கு வந்து சிங்கக்குருளை, யானைக்கு வந்து என்னது? யானை கன்று. சரிங்களா? எருமைக்கு வந்து எருமை கன்று, மானுக்கு வந்து மான் கன்று. சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, பரல், குட்டி, பிள்ளை இந்த பெயர்கள்லாம் எதற்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரி. கீரிக்கு வந்து கீரி பிள்ளை. பூனைக்கு வந்து பூனை குட்டி. முயலுக்கு வந்து என்னது? முயல் குட்டி. அணிற்கு வந்து அணிர் பிள்ளை. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. சரிங்களா? இந்த இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் தரணும். சரிங்களா? இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை படிக்கிறோம். அடுத்து தாவரங்களுடைய சினை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மரபு பெயர்களையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஏற்கனவே முதல் வீடியோலையும் பார்த்துருப்போம். இருந்தாலும் பார்த்துடலாமா? பாருங்கள்.
தென்னை பனை இவற்றினுடைய இலையை வந்து சரிங்களா இலை பேரை வந்து என்னது ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. சோளம் கரும்பு இருக்கு இல்லையா அதை வந்து என்னது தோகை அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பு வந்து தோகை ஒடிக்கிறது தான் சொல்லுவாங்களா கரும்பு தோகை. அதே போல் நெல் புல் இவற்றினுடைய இலையை வந்து தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை மா இவற்றினுடைய இலையை வந்து என்னது இலை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை இலை மாவிலை. வித்து பெயர்கள் பார்த்தீங்கன்னா மிளகாய் கத்தரியை வந்து விதை அப்படின்னு சொல்லுவாங்க. நெல் சோளத்துக்கு வந்து என்னது மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமணக்கு வேம்பு இதை வந்து முத்துன்னு சொல்லுவாங்க. பலா மா இவற்றை வந்து என்னது கொட்டைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து என்னது இந்த இளமை பெயர் பார்த்தீங்களா இலை பெயர் அப்புறம் வித்து பெயர் இது பிஞ்சு பெயர் உள்ளிடி பெயர் இது எல்லாமே அப்படியே வந்து எங்கே இருக்குன்னா நம்ம பயிற்சி தமிழ் புத்தகத்துலையுமே இருக்கும். அதை முதல் வீடியோவில் கொடுத்துருப்போம் சரிங்களா. அப்போ எந்த புக்கு முன்னாடி வந்திருக்கோ அந்த புக்கிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் மட்டும் இருக்க மாட்டேங்குது, அடுத்தடுத்த புக்லேயும் அதே தகவல் இருக்குது. அப்போ இந்த புக்கில் தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியல. ஒரு புக்கில் அந்த நம்ம எக்ஸாமில் கேட்ட கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சோம்னா அந்த புக்கில் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த புக்கை அவங்க பார்த்துருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அடுத்தடுத்து போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அதே தகவல் அந்த புக்கிலேருந்து இன்னொருத்தர் அப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பாங்க, அந்த தகவலும் நமக்கு வருது. அப்படிங்கும் பொழுது என்னென்னா நம்ம அடிப்படையாகவே தமிழ் அவுட் சோர்ஸையும் சரி தமிழ் இலக்கணத்தையும் சரி அதனுடைய அடிப்படை தன்மையை புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இப்போ வேர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதனுடைய அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஒவ்வொரு சொல்லு இருக்குன்னா அந்த சொல்லுக்கான என்னது அதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு தெரியணும். அந்த சொல்லுக்கான இலக்கண குறிப்பு தெரிஞ்சால் உங்களுக்கு பாதி அடிப்படை புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. ஒரு சொல்ல பார்த்தாலே அது பெயர் சொல்லா வினை சொல்லா பெயரச்சமா வினை எச்சமா மூன்றாம் வேற்றுமை தொகையா இல்லை இரண்டாம் வேற்றுமை விரியா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். வினை தொகையா பண்பு தொகையா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இருபெயரட்டு பண்பு தொகையா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து தாய் கிழவி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அது கூட சொல்லுவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ இதே நீங்கள் தாய் கிழவி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சாரை பாம்போட ஒப்பிட்டு பார்க்கலாம். சாரை பாம்பு இப்போ தாயாகிய கிழவி சாரையாகிய பாம்பு. அப்போ தாய் கிழவிங்கிறது என்னது இருபெயரட்டு பண்புத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அதற்காக சொல்கிறேன். அடுத்து நம்ம பிஞ்சு பெயர்கள் பார்க்கலாமா. பாருங்கள் பிஞ்சு பெயர்கள் வந்து பாருங்கள் தென்னை பனை இவற்றினுடைய பிஞ்சை வந்து என்னது குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. மாவினுடைய இளமை பிஞ்சு பேர் வந்து மாவடு அப்படின்னு சொல்லுவாங்க. வாழையினுடைய இளமை பேரை வந்து என்னது வாழை கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. பலா இருக்கு இல்லையா ஸ்கூல் புக்லேயே இருக்குது, பலாவுக்கு வந்து பலா மூசு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பலா மூசு. அடுத்து உள்ளீடு பெயர் அதாவது உள்ளே இருக்கக்கூடியது நெல் கரும்பு கம்பு சரிங்களா. கரும்பு கிடையாது கம்பு இவற்றை வந்து என்னது அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அவரை துவரையை வந்து என்னது பருப்பு அவரை பருப்பு துவரம் பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த தோலை உரிச்சா உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை வந்து என்னது பருப்பு உள்ளிட பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மா வாழைக்குள்ளே இருக்கக்கூடிய என்னது சதை அப்படின்னு சொல்லுவாங்க சதை. அதே போல் முருங்கை கற்றாழைக்குள்ளே இருக்குல்லையே அதை வந்து என்னது சோறு அப்படின்னு சொல்லுவாங்க, கற்றாழை சோறு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து வந்து நம்ம குலைப்பெயர்கள் சரிங்களா, கொத்து கொத்தா இருக்குல்ல குலைப்பெயர்கள் அது பார்க்க போகிறோம். பாருங்கள் மா புளி இவற்றினுடைய குலையை வந்து என்னது கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. முந்திரி ஈந்து ஈச்சப்பழம்னு நினைக்கிறேன் ஈந்து இவற்றினுடைய இந்த குலையை வந்து என்னது குலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் நெல் சோளம் இவற்றை வந்து என்னது கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயர்தர கட்டுரை இலக்கணம் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய மரபு பெயர்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னது ஆண்பார் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு உயிரின பெயர் கொடுத்துருக்காங்க, அவற்றினுடைய ஆண் பெயர் கொடுத்துருக்காங்க, அடுத்து பெண் பெயர் கொடுத்துருப்பாங்க. பார்க்கலாமா. யானை பன்றி இவற்றினுடைய ஆண் பெயர் வந்து களிர் சரிங்களா களிராங்க. குரங்கினுடைய ஆண் பெயர் வந்து கடுவன் மற்றும் திம்மன். எருமையினுடைய ஆண் பெயர் வந்து கண்டி சரிங்களா. பன்றியினுடைய ஆண் பெயர் வந்து கேளல் சரிங்களா. புல்வாய்னா இது வந்து ஒரு மான் வகை சரிங்களா. புல்வாய் புலி இவற்றினுடைய ஆண் பெயர். அப்புறம் உலைனாலும் வந்து பொதுவாக உலைனாலே பெண்மானை குறிக்கக்கூடியது மானினுடைய ஒரு வகை தான் சரிங்களா. மறைனாலும் மான் தான், கவரினாலும் மான் சரிங்களா. கராம்னா கீழே கொடுத்துருப்பாங்க என்னட்டு கராம்னா முதலைன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அடுத்து யானை பன்றி எருமை இவற்றுடைய ஆண் பெயர் எல்லாமே வந்து பாருங்கள் ஒருத்தலுங்கிற இந்த ஒரு பெயர் வந்து புல்வாய் புலி உலை அதாவது மான் வகையில் ஒன்று, மறை அதுவும் மான் வகையில் ஒன்று, கவரிமான் அதுவும் மான் வகையில் ஒன்று, கராம் முதலை விளவரம் சரிங்களா. அடுத்து யானை பன்றி எருமை இவற்றை எல்லாத்துக்கும் ஆண்பால் பெயர் வந்து என்னது ஒருத்தல் சரிங்களா. இப்போ நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள் அரிமானா சிங்கம் சரிங்களா. அரிமானா சிங்கம்.
அடுத்து என்னது பன்றி, லயன்ஸ் கிளப்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ஊருக்கு எல்லா ஊர்லேயும் லயன்ஸ் கிளப் இருக்கு இல்லையா, தமிழில் பார்த்தீங்கன்னா அரிமா சங்கம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. புல்வாய் சரிங்களா. அடுத்து வந்து என்னது உலை, கவரி, எருமை, மாடு, மறை, சுறா, இதில் வந்து சுறா சேர்ந்துருக்கு. இவற்றினுடைய ஆண் பெயர் வந்து என்னது ஏறு அப்படின்னும் சொல்லுவாங்க சரிங்களா. இதில் எது எது பொதுவாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ ஒருத்தல்னு போட்டு இந்தலையும் அந்த பேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. புல்வாய் இருக்குது, அப்போ ஏறு போட்டு ஏறில் எனது புல்வாய் அப்படின்ற ஒரு பேரை போட்டு இந்த புல்வாய்ங்கிறது எது எதுக்கு ஆண்பால் பேர் வரும், ஒருத்தல் வரும், ஒருத்தல்னு சொல்லலாம், ஏறுன்னு சொல்லலாம் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து புலி, புலியுடைய ஆண் பெயர் எங்கேயா பொதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதையும் எடுத்து எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா. இப்போ எருமை இருக்கா, எருமைக்கு ஆண் பேர் என்னது, இங்கே வந்து ஒருத்தல் இருக்குது, ஏறு இருக்குது, அப்போ புல்வாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நீங்கள் ஒருத்தல் ஒரு ஸ்லைஸ் போட்டு ஏறு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும். அடுத்து வந்து என்னது எருமை அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுக்கு நேராக என்னது ஒருத்தல் ஸ்லாஸ் ஏறு அப்படி எழுதிட்டிங்கன்னா அப்போ புல்வாயை வந்து என்னது ஒருத்தல்னு சொல்லலாம் ஆண்பாலை, ஏறுன்னு சொல்லலாம், எருமையை வந்து ஒருத்தல்னு சொல்லலாம், ஏறுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் சரிங்களா. இதெல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு மண்டையில் நிற்கும், அதாவது மனசில் பதியும். இல்லைன்னா மண்டையில் நிற்கும், மனசில் பதியாது சரிங்களா. அதாவது ஞாபகம் இருக்கும், எங்கேயோ படிச்சிருக்குமே ஞாபகம் இருக்கும், மனசில் பதியாது. உங்கள் மனசில் பதியணும், இந்த விஷயம் இதுக்கு தான், இந்த பேர் இதுக்கு தான் தனித்தனியாக கிறிஸ்டல் கிளியராக தனித்தனியாக தெரிஞ்சால் தான் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் உங்களால் கரெக்டான விடிய சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், அந்த பெஸ்ட் ஆன்சரை எடுக்க முடியும் சரிங்களா. அடுத்து பார்க்கலாமா, அழிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒருத்தல் பார்த்துட்டோம், ஏறு பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஏற்றை, ஏற்றைங்கிற பெயர் எது எதற்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிமா, சிங்கம், புலி, குரங்கு, பனை, பனைமரம் இருக்குல்லையா அது, இது எல்லாத்துக்குமே வந்து என்னது ஏற்றை அப்படின்ற பெயர் வரும். அடுத்து போத்துங்கிற ஆண் பெயர் சரிங்களா, போத்துங்கிற ஆண்பால் பெயர் எந்தெந்த உயிரினத்துக்கெலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறை, அதாவது மான், புல்வாய் இதுவும் மான், சுறா, முதலை சரிங்களா. அடுத்து இடங்கர் சரிங்களா, இடங்கர்னாலும் முதலையில் தான் வரும் சரிங்களா, இடங்கர் அது ஒரு வகை முதலை. அடுத்து வந்து என்னது கராம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கராம், இங்கே பார்த்துருக்கோமா கராம், ஒருத்தல்னு வரும், போத்துலேயும் வரும். அப்போ கராம்ங்கிறது என்னது ஒரு வகை முதலை வகை தான் சரிங்களா. அடுத்து பாருங்கள் வரால், விரால் மீன் சொல்கிறோம் இல்லையா வரால் மீன். அடுத்து வாழை, வாழை மீன், மயில், புல்லூர் சரிங்களா, புல்லூர், இது வந்து புல்லூர்னா ஒரு பறவை நான் நினைக்கிறேன், சரியாக தெரியல, நான் அடுத்த வீடியோவில் கூட உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். புல்லூர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, புல்லூர்னா பறவை தான் சரிங்களா, புல்லூர்னா பறவை. இது எல்லாமே வந்து என்னது போத்துங்கிற ஆண்பால் பெயரால் குறிக்கப்படும் சரிங்களா. எஸ் கரெக்ட் தான், புல்லூர்னா ஒரு வகை பறவை, இதுக்கு எல்லாமே வந்து என்னது போத்து. பொதுவாகவே போத்து அப்படின்னா எருமை, எருமையினுடைய பொருள் வந்து போத்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்களே 1 2 3 4, அதில் வந்து என்னது புல்வாய், உலை, இது எல்லாமே வந்து என்னது மான் வகைகள் சரிங்களா. இடங்கர், கராம், இது எல்லாமே வந்து என்னது முதலை வகைகளில் வரக்கூடியது சரிங்களா. அடுத்து பாருங்க புல்வாய் சரிங்களா, பறவை, புல்வாய், உலை, முசு, முசுன்னு என்னது ஒரு வகை குரங்கு சரிங்களா, அது வாலிலா குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆடு, இவற்றினுடைய ஆண்பால் பெயர்கள் மன்னிக்கணும் என்னது புல்வாய்க்கு வந்து இரளைங்கிற ஒரு பெயர் இருக்குது புல்வாய்க்கு. அதே போல் புல்வாய், உலை, முசு, இது எல்லாமே வந்து என்னது கலை சரிங்களா. நம்ம பழைய விடையில் முசுக்கு கலை பார்த்துருப்போம், உலைனா மான், அதனுடைய ஆண்பால் பேர் கலை பார்த்துருப்போம் சரிங்களா. அடுத்து ஆடு, ஆடுக்கு வந்து ஆண்பால் பேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுக்கு வந்து மோத்தை, தகர், தகர் நம்ம பொருதகர் அப்படின்னு சொல்லி திருக்குறளை பார்த்துருப்போம் இல்லையா அது. அடுத்து உதல் சரிங்களா, உதல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பர், மேழகம், மேழகம். அடுத்து எழகம், எழகம் சரிங்களா, மேழகம், எழகம். அடுத்து வந்து பாருங்கள் செச்சை சரிங்களா, செச்சை, இது எல்லாமே ஆட்டுக்குரிய ஆண்பால் பெயர்கள். அடுத்து பறவைகள், குதிரைக்குரிய ஆண்பால் பெயர் வந்து பாருங்கள், பொதுவாக பறவைகளுக்கு எல்லாமே ஆண்பால் பெயர் சேவல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே போல் குதிரைக்கும் சேவலுங்கிற ஆண்பால் பெயர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குதிரை, மாடு, புல்வாய், இவற்றுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஆண்பால் பெயர் வந்து சேய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், எழுத்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது, உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா ஓகே. அடுத்து பாருங்கள் மாட்டுக்கன்று, எருமைக்கன்று, ஆண்பால் பேர் வந்து என்னது சேங்கன்று சரிங்களா, சேங்கன்று. இப்போ சேயினா குழந்தையே நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா, அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சேங்கன்று. அடுத்து ஆடு, மாடு, எருமை, இவற்றுடைய ஆண் பெயர் வந்து கடா. அடுத்து மாடு, எருமை, யானை, இவற்றுடைய ஆண் பெயர் வந்து பகடு, பகடுனால் நம்ம எருமைன்னு சொல்லி பார்த்துருக்கோம் சரிங்களா.
அடுத்து மாடுக்கு வந்து ஆண்பால் பேர் வந்து என்னது காளை எருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆண்பாலுக்கு சிறப்பு பெயர் பெறாத உயிரினங்கள், அதாவது ஆண்பால் சிறப்பு பெயர் பெறாத உயிரினங்கள் சில இருக்குது. அவற்றிலெல்லாம் பேருக்கு முன்னாடியே ஆண் அப்படிங்கிற அடைமொழி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடைமொழி பெற்ற பொது பேராக வரும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், ஆண் கரடி, ஆண் பள்ளி. இதுக்கெல்லாம் வந்து ஆண்பாலுக்கு தனி பெயர் கிடையாது. சரிங்களா? அப்போ ஆண் கரடி, ஆண் பள்ளி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதே போல் பெண்ணுக்கு இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? முன்னாடியே நான் வச்சுருக்கேன். சரிங்களா? பாருங்கள், பெண்பாலுக்கு சிறப்பு பெயர் பெறாத உயிரினங்களுடைய பெண்பால் எல்லாம் பெண் அப்படிங்கிற அடைமொழியை பெற்று பொது பெயரால் குறிக்கப்படும். என்னது? பெண் மடங்கள். மடங்கள்னா சிங்கம். சரிங்களா? மடங்கள்னா சிங்கம், பெண் பள்ளி. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம உயிரினங்கள், அந்த உயிரினங்களுடைய பெண்பால் பெயர் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்க. சரி, யானை. யானையுடைய பெண்பால் பெயர் வந்து பிடி. சரிங்களா? ஒட்டகம், குதிரை, கழுதை, மறைனா என்னது? மான். இவற்றினுடைய பெண்பால் பெயர் வந்து பெட்டை. சரிங்களா? அடுத்து பறவைகளுடைய பெண்பால் பெயர் பாருங்க, பெட்டை, பெடை, பேடை. இது மூன்றுமே பறவைகளுடைய பெண்பால் பெயரில் வரும். முந்தைய வீடியோவில் எதுக்கு பெடை வரும், எதுக்கு பெட்டை வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுவுமே வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து கோழி, கூகை, மயில் இவற்றுடைய பெண்பால் பெயர் வந்து பாருங்க அழகு. சரிங்களா? அடுத்து புல்வாய், நவ்வி. நவ்வினாலும் நாய், நவீன நாய். சரிங்களா? கவரி. இவற்றினுடைய பெண்பால் பெயர் வந்து என்னது? பிணை. சரிங்களா? பிணை. அடுத்து பாருங்க, பன்றி, புல்வாய், நாய், கரடி இவற்றுடைய பெண்பால் பெயர் என்னென்னா பினா, பினவு, பினவள், பினவு. இது எல்லாமே இவற்றுக்குரிய பெண்பால் பெயர்களில் வரக்கூடிய. சரிங்களா? அடுத்து மாடு, எருமை, மறை இவற்றிற்குரிய பெண்பால் பெயர்கள் பாருங்க ஆ, ஆண். சரிங்களா? மாடு, எருமைக்கெல்லாம் இப்போ காட்டு மாடுன்னு அது ஆமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? காட்டு பசுவை ஆ அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மாடு, எருமை, மறை, நந்து. நந்துன்னா என்னது? சங்கம். அவற்றினுடைய பெண்பால் வந்து என்னது? நாகு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சங்கினுடைய பெண்பால் பேர் வந்து என்னது? நாகு. தெரிஞ்சுக்கணும். அதே போல் எருமைக்கு வந்து பெண்பால் பேர் நாகுன்னு வரும். சரிங்களா? பசு இருக்கு இல்லையா, பெற்றம், அதுக்கும் வந்து நாகு வரும். சரிங்களா? நம்ம அந்த முந்தைய வீடியோவில் கொடுத்துருக்கோம் கிளியராகவே, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து பாருங்கள், ஆடு. ஆட்டினுடைய பெண்பால் பேர் பாருங்கள் கடமை, மரி. அடுத்து வந்து என்னது? மூடு. சரிங்களா? கடமை, மரி, மூடு. பன்றி, நாய், நரி இவற்றினுடைய பெண்பால் பேர் வந்து பாருங்கள் பாட்டி. சரிங்களா? பன்றி, நாய், நரிக்கு வந்து பாட்டி. அடுத்து குரங்கு, முசு. சரிங்களா? அடுத்து வந்து ஊகம், மாடு. சரிங்களா? குரங்கு, முசு, ஊகம் இந்த மூன்றுக்குமே பெண்பால் பேர் வந்து மந்தி. குரங்குக்கு வந்து மந்தின்னு பார்த்துருப்போம். முசுனாலும் ஒரு வகை குரங்கு தான். சரிங்களா? அதற்கும் மந்தி பொருந்தக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மாடு, எருமை இவற்றினுடைய பெண்பால் பேர் வந்து கிடேரி. வீட்டில எல்லாம் மாடு வச்சுருந்தா கிடேரி, என்னது? கிடேரி கண்டு பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? நவீனா நாய் சொல்லிட்டேன்னா மன்னிக்கணும், நவீனா மான் தான். சரிங்களா? நான் நாயின்னு சொல்லிட்டேன். நவ்வி அப்படிங்கிறது எனது ஒரு வகை மான். அதே போல் முசு, ஊகம் இது ரெண்டுமே வந்து எனது குரங்கு வகைகள். அதனால தான் அதுக்கு பெண்பால் பேர் மந்தி. பொதுவாகவே குரங்கினுடைய பெண்பால் பேர் மந்தின்னு சொல்லுவோம். முசுனா ஒரு வகை வாலிலா குரங்கு, ஊகம்ங்கிறது ஒரு வகை குரங்கு தான். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம இளமை பெயர்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? உயிரின பெயர்கள், அவற்றிற்கான இளமை பெயர்கள் பாருங்கள். பறவைகள், ஊர்வன இவற்றிற்கான இளமை பெயர்கள் வந்து பார்ப்பு மற்றும் பிள்ளை. சரிங்களா? பார்ப்பு மற்றும் பிள்ளை. அடுத்து பறவைகள், நண்டு, மீன், தேள் இவற்றிற்கான இளமை பெயர் வந்து குஞ்சு. சரிங்களா? அடுத்து காக்கை, கிளி, கீரி இவற்றிற்கான இளமை பெயர் வந்து என்னது? பிள்ளை. சரிங்களா? பொதுவாக வந்து நம்ம காக்கை குஞ்சு, கீரி பிள்ளை, கிளி பிள்ளைன்னு பார்த்துருப்போம். சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்டுக்கு வந்து என்னது? நண்டு குஞ்சு. மீனுக்கு வந்து மீன் குஞ்சு. தேளுக்கு வந்து தேள் குஞ்சு. சரிங்களா? பறவைகள் ஊர்வனத்துக்கு வந்து பார்ப்பு, பிள்ளையும் வரும். அடுத்து மூங்கா, வெறுகு. சரிங்களா? மூங்கா மற்றும் வெறுகு இவற்றுக்கினுடைய இளமை பெயர் வந்து என்னது? குட்டி மற்றும் பரல். சரிங்களா? அடுத்து அணிலுடைய இளமை பெயர் வந்து நம்ம பெருவழக்காக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை. அது தவிர அணிற்கு வந்து அணிற்குட்டி, அணிற்பரல் அப்படின்ற பெயரையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எலிக்கு வந்து நம்ம பொதுவாக பயன்படுத்துவது எலி குஞ்சு, அப்புறம் எலி குட்டி. சரிங்களா? பெருவழக்காக பயன்படுத்துனது எலி குட்டி தான் பயன்படுத்தும். ஒரு சில இடங்களில் எலி குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பன்றி, புலி, முயல் மற்றும் நரி இவற்றிற்கான இளமை பெயர்கள் பார்த்தீங்கன்னா என்னது? குருளை, குட்டி, பரல், பிள்ளை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்க மாதிரியே கிட்டத்தட்ட வரும் பாருங்க. குருளை, குட்டி, பரல். சரிங்களா?
அப்புறம் பிள்ளை. அடுத்து வந்து நாய். நாயினுடைய இளமை பேர் என்னென்ன? நாய்க்கு வந்து பொதுவாகவே நாய்க்குட்டி அல்லது நாய்க்குருளை. சரிங்களா? பரல் அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க, ஆனால் பரலும் வரும் தான். சரிங்களா? நம்ம பெருவழக்காக பயன்படுத்தக்கூடியது நாய்க்குட்டி, நாய்க்குருளை அப்படின்னும் சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க ஆடு, குதிரை, நவ்வி. நவ்வினா என்னது? மான். சரிங்களா? ஆடு, குதிரை, நவ்வி மற்றும் உலை. உலைனாலும் மான், புல்வாய்னாலும் மான், மான், அலுங்கு. இவற்றினுடைய இளமை பேரை வந்து என்னது? மரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவற்றினுடைய இளமை பேரை வந்து என்னது? மரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குரங்கு. குரங்கினுடைய இளமை பேர் வந்து குட்டி, மகவு, பிள்ளை, பரல், பார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க ஆடு, குதிரை, மான் இவை எல்லாமே வந்து என்னது? குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, மான் குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம குதிரை கண்டு, மான் கன்று அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் ஆடுக்கு வந்து குட்டி தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்து யானை, குதிரை, கழுதை. இதில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல் புக்கில் இதில் இருக்கிறதுக்கு எதுக்காவது டேரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா? அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இங்கே கொடுக்கப்பட்டதில் எது ஆப்ஷனில் இருக்கோ அந்த விடையை நீங்கள் சரியான விடைன்னு சொல்லி அளிக்கலாம் நம்பிக்கையோட. சரிங்களா? அடுத்து யானை, குதிரை, கழுதை. அடுத்து என்னது? கடமை, அதாவது மான் வகை. அடுத்து ஆண், அதாவது பசு, எருமை இருக்குல்லையா அது பசு. அடுத்து வந்து எருமை, மறை, மானு, கவரி, மானு, கராம், கராம்னா முதலை, ஒட்டகம். இவற்றினுடைய இளமை எல்லாம் என்னது? கன்று. அப்போ முதலையினுடைய இளமை பேர் வந்து என்னது? கன்றுல வரும். சரிங்களா? கன்று. அடுத்து யானை, ஆனா பசு, எருமை, கடமை, மறை, குரங்கு, முசுனது ஒரு வகை குரங்கு, ஊகம்னாலும் ஒரு வகை குரங்கு. இவற்றினுடைய இளமை பேர் வந்து என்னது? குளவி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குளவி. குளவினாலே பொதுவாக குழந்தை அப்படின்ட்டு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் அரிமா, சிங்கம், ஓநாய், மாந்தன். இவற்றினுடைய இளமை பேர் பாருங்க மாந்தன், குருளை, குட்டி, குளவி, மகவு, பிள்ளை, சேய், குழந்தை, பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பாப்பா. அப்போ மாந்தனுக்கு வந்து என்னது? மகவு வரும், பிள்ளை சொல்லுவான், சேய் சொல்லுவான், குழந்தை பாப்பா சொல்லுவான். பிள்ளை குட்டி அப்படிங்கிற இடத்துல குட்டிங்கிறதையும் சில இடங்களில் பயன்படுத்தும். குருளை மட்டும் மாந்தனுக்கு நம்ம பெருசாக பயன்படுத்தோம். சிங்கம் பார்த்தீங்களா? சிங்கத்துக்கு என்னது? சிங்க குருளை அப்படிங்கிறது தான் பெரு வழக்கு. ஓநாய்க்கு வந்து என்னது? ஓநாய் குட்டி, ஓநாய் குருளை அப்படிங்கிறது வழக்கில் இருக்குது, பயன்படுத்தணும். சரிங்களா? அடுத்து ஆளி. ஆளியினுடைய இளமை பேர் பாருங்க அணங்கு. ஆளினா அணங்கு. யானை. யானையினுடைய இளமை பேர் யானை கன்று, நமக்கு தெரியும். அதோடு சேர்த்து யானை களபம், யானை கயந்தலை, யானை கயந்தலை, யானை கன்று, யானை கயந்தலை, யானை களபம். கன்றுன்றது நமக்கு தெரியும், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது. கரடி. கரடியினுடைய இளமை பாருங்க கரடி குட்டி, நமக்கு தெரியும். கரடி குடாவடி அப்படின்னு சொல்கிறாங்க. கரடி குடாவரி. அடுத்து பாருங்க காசரை. காசரை அப்படின்னா கஸ்தூரிமான். சரிங்களா? கஸ்தூரிமானினுடைய இளமை பேர் பாருங்க கரு. சரிங்களா? கஸ்தூரிமானுடைய இளமை பெயர் கரு. அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து பாருங்க நாவி. நாவினா புனுகு பூனை, காட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான பூனை. இந்த நம்ம சருகுமானும் புனுகு பூனைன்னு ஒரு கதை இருக்குது பார்த்தீங்களா? புனுகு பூனை, காட்டில் இருக்கக்கூடிய பூனை. அப்போ புனுகு பூனையுடைய இளமை பெயர் பிள்ளை. உடும்பு, ஓணான், பாம்பு. இவற்றினுடைய இளமை பெயர் பாருங்க உடும்பு, ஓணான், பாம்பு. இவற்றினுடைய இளமை பேர் வந்து குட்டி. மாடு, எருமை. இவற்றினுடைய இளமை பேர் வந்து கன்று. பூனை, வாவல். வாவல்னா வவ்வால். இவற்றினுடைய இளமை பேர் வந்து என்னது? குட்டி. பேன் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஈருன்னு சொல்லுவோம், ஈர்க்குஞ்சுன்னு. அப்போ பேனுடைய இளமை பேர் வந்து என்னது? செல். சரிங்களா? சேல் அப்படின்னு சில இடங்கள் சொல்லுவாங்க, செல். சரிங்களா? பயிர்கள், செடிகளுக்கு வந்து நாற்று, மரங்களுக்கு வந்து கன்று, தென்னை வந்து என்னது? பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும், ஒரு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். பொதுவாக முட்டையிடுபவற்றின் இளமை பெயர் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒன்றா ஞாபகம் வச்சுக்கணும். முட்டையிட்டுச்சுன்னா அவற்றினுடைய இளமை பேர் குஞ்சு, அதில் வரணும். நேரடியாக இனுபவனற்றின் இளமை பெயர் வந்து குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பிள்ளை குட்டி, கடை குட்டி முதலிய வழக்குகளில் குட்டி அப்படிங்கிற பேர் வந்து மக்களுக்கு உரியதாக இருக்கும். சரிங்களா? பிள்ளை குட்டி, கடை குட்டி அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் வந்து என்னது? குட்டிங்கிறது மக்களுக்கு, மாந்தன் மனிதர்களுக்கு உரியதாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில உயிரினங்களின் இளமை பெயர் ஏதேனும் ஒரு அடைமொழி பெற்ற பொது பெயராகவே வழங்கும். சில உயிரினங்களுடைய இளமை பெயர் வந்து ஒரு அடைமொழி பெற்றதாக இருக்கும். சரிங்களா? அப்படி அடைமொழி பெற்ற உயிரினங்களுடைய இளமை பெயர் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாமா? பாருங்கள், அடைமொழி பெற்ற உயிரினங்களுடைய இளமை பெயர்.
நரிக்கெளிறு, நரிக்குட்டியை நரிக்கெளிறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நரிக்கெளிறு. தவளை குஞ்சு இருக்கு இல்லையா, அது வந்து என்னது அரைத்தவளை அப்படின்னு சொல்லுவாங்க. விழா மரத்தினுடைய செடி இருக்கு இல்லையா, குட்டி விழான்வாங்க. அதே போல் விழா மரத்தினுடைய பிஞ்சை வந்து பிள்ளை விழாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் சிலதுக்கு அடைமொழி இருக்குது, சில இளமைப்பிற்கு அடைமொழி இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பார்த்துடலாமா? ஏற்கனவே நம்ம பார்த்ததான், ஆனால் அதனுடைய தொடர்ச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, செக் பண்ணிக்கிறேன். சரி கவனிங்க, அடுத்து வந்து நம்ம சினைப்பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, சினைப்பெயர்கள் அதாவது உறுப்பு பெயர்கள் பாருங்கள். இலைப்பெயர் தென்னை பனை முதலியவற்றின் இலையை வந்து ஓலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சோளம் கம்பு முதலியவை வந்து முதலியவற்றினுடைய இலையை வந்து என்னது தோகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெல் புல் முதலியவைக்கு வந்து தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழை மாக்கு வந்து இலை ஏற்கனவே இருக்கிறதா, இருந்தால் தொடர்ச்சியாக வருது, பார்ப்போம். சரிங்களா, அடுத்து வந்து பிஞ்சு பெயர்கள். தென்னை பனை வந்து குறும்பைன்னு சொல்லுவாங்க, மா வந்து வடுன்னு சொல்லுவாங்க, பலா வந்து மூசு, வாழை வந்து கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இளமை பெயர். அடுத்து வித்து மிளகாய் கத்தரிக்கு வந்து விதை, நெல் சோளத்தை வந்து என்னது நெல்மணி சோளமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமணக்கு வேம்பு முதலியவற்றை வந்து என்னது முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. மா பலா அவற்றினுடைய விதையை வந்து கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, உள்ளீடு பெயர்கள் இந்த ஏரியா ஏற்கனவே எல்லா புக்கிலையும் இருக்கிறதா பாருங்கள், அப்படியே தான் வருது. நெல் கம்பு இதை வந்து அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவரை துவரை வந்து பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மா வாழைக்கு வந்து சதை அப்படின்னு சொல்லுவாங்க. பலா சீத்தா இவற்றினுடைய உள்ளீடு பேர் வந்து என்னது, அதுக்குள்ளே இருக்கிறத வந்து சுளை, பலாச்சுளை, சீதா சுளை அப்படின்னு சொல்லணும். முருங்கை கற்றாழைக்கு வந்து கற்றாழை சோறு, முருங்கை சோறு அப்படின்னு சொல்லணும். அடுத்து குலை பெயர் பாருங்க. மா புளி முதலியவற்றை வந்து என்னது கொத்துன்னுவாங்க, மா புளி கொத்து. முந்திரி ஈந்துக்கு வந்து குலை. சரிங்களா, வாழைக்கு வந்து தாறு, வாழைத்தாறு. நெல் சோளத்தை வந்து என்ன சொல்லுவாங்க கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல தான் பிற சினை பெயர்களையும் வந்து நம்ம மரபு பெயர்படி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து ஆடை இருக்குது பார்த்தீங்களா, ஆண்களுக்குரிய ஆடை பெயர், பெண்களுக்குரிய ஆடை பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆடவருக்கு உரிய ஆடை என்னென்ன, வேட்டி. சரிங்களா, ஏத்தாப்பு, கடுக்கன் காதில் போடுறாங்களே கடுக்கன், கழல், கழல்னா காலில் போடுவாங்களே கழல். பெண்கள் வந்து என்னது சிலம்பு போடுவாங்க, கொலுசு போடுவாங்க. ஆண்கள் வந்து என்னது வீரக்கழல் அணிந்திருப்பார்கள். கழல், கழல்னா கால் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. அடுத்து பெண்டிற்குரியது பாருங்க, சேலை, புடைவை. சரிங்களா, புடைவை. மாறாப்பு, மாரியாப்பு. சரிங்களா, யாப்புனா கட்டுதல் அப்படின்ற பொருள். சரிங்களா, அப்போ மாரியாப்பு, மாறாப்பு. அடுத்து வந்து என்னது பெண்கள் காதில் அணிவது வந்து கம்மல், காலில் போடக்கூடியது சிலம்பு. சரிங்களா, அடுத்து மேய்ப்பன் பெயர். சரிங்களா, ஆடு மாடுகளை மேய்ப்பாங்களே அவருடைய பெயர் பாருங்க. ஆடு, ஆடுக்கு வந்து என்னது இடையன், ஆட்டிடையன் இல்லைன்னா ஆட்டுக்காரன். மாடுக்கு வந்து மாட்டிடையன் அல்லது மாட்டுக்காரன். குதிரைக்கு வந்து என்னது குதிரைப்பாகன் அல்லது தேரோட்டி. யானைக்கு வந்து யானை போகன். சரிங்களா, அடுத்து பிற விலங்குகளுடைய மெய்ப்பரை குறித்தற்கு விலங்கு பெயருடன் காரன் அப்படின்ற பின்னொட்டையாவது மேய்ச்சி அப்படிங்கிற பெயரையாவது சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. பன்றிக்காரன், பன்றி மேய்ச்சி. இப்போ வாத்து மேய்க்கிறனா வாத்துக்காரன், வாத்து மேய்ச்சி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினைச்சொல் கொடுத்துருக்காங்க பாருங்க. வினைச்சொல் பார்த்துடலாங்கம்மா. வினைச்சொல்ல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது இசைக்கருவிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தோற்கருவிகளை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கஞ்சிரா, கஞ்சிரான்னு சொல்லுவாங்க இல்லையா, கஞ்சிரா தட்டினார். மாதங்கம், மாதங்கம்னா என்னது மிருதங்கம், மிருதங்கம் தட்டினார். தவில், தவில் இருக்குல்ல தவில், தவள் அடித்தார். பறை அறைந்தார். சரிங்களா, பறை அறைந்தார். தப்பு அடித்தார். முரசு அறைந்தார். கொட்டு கொட்டினார். சரிங்களா, கொட்டு கொட்டினார். அடுத்து துளை கருவிகளை வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. குழல், குழல் ஊதினார். நாதஸ்வரம் ஊதினார். இசைத்தார், நாதஸ்வரம் ஊதினார் இல்லைன்னா நாதஸ்வரம் இசைத்தார், ரெண்டு வரும். அடுத்து சங்கு ஊதினார். சரிங்களா, சங்கு ஊதினார் இல்லைன்னா சங்கு வாய் வைத்தார் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சங்கு குறித்தார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க கொம்பு, கொம்பு ஊதினார். கொம்பு வாய் வைத்தார், கொம்பு குறித்தார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அடுத்து வந்து நரம்பு கருவிகள். நரம்பு கருவிகள் இசையத்தை வந்து எப்படி வினை மரபில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிடில் சொல்லுவாங்களே, ஃபிடில், கிண்ணறி, ஃபிடில், கிண்ணறி இழுத்தார் இல்லைன்னா கிண்ணறி இசைத்தார் அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா கிண்ணறி
எழுவினார் அப்படின்னு சொல்லணும். அடுத்து யாழ் வீணை இருக்கு இல்லையா, யாழ் யாழ் எழுவினார், யாழ் உலர்ந்தார், யாழ் முரன்றார் அப்படின்னு சொல்லணும். யாழ் முரன்றார், வீணை எழுவினார், வீணை உலர்ந்தார், வீணை முரன்றார் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அடுத்து என்னது, யாழ் இசைத்தார், வீணை இசைத்தார் அப்படின்னு சொல்லணும். அடுத்து தம்புராக்கு தான் பாருங்க மீட்டினார் இருக்கு. நம்மலாம் என்னது யாழ் மீட்டினார்னு சொல்லி படிச்சிருப்போம். தம்புராக்கு மீட்டினார், ஒருவேளை யாழ் கொடுத்துட்டு மீட்டினார் இருந்து இந்த வார்த்தைகள் என்னது எழுவினார், உலர்ந்தார், முன்னார், இசைத்தார் இல்லைன்னா நீங்கள் மீட்டினார் போடலாம். ஆனால் தம்புராக்கு பாருங்க மீட்டினார் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோட்டு அப்படிங்கிறது என்னது, கோட்டு எழுவினார், கோட்டு இசைத்தார், சிதார் வாசிக்கிறாங்களா கிடார், சிதார் இசைத்தார், சிதார் எழுவினார் அப்படின்னு சொல்லணும். அடுத்து கஞ்சக்கரிகள் ஒன்றோடு ஒன்று மோதக்கூடிய கஞ்சக்கரி, சால்ரா, சாலரா, சாலரா இருக்கு இல்லையா, சாலரா, சாலரா அடித்தார், இல்லைன்னா சால்ரா தட்டினார், சால்ரா தட்டினார், சால்ரா அடிக்கிறான்னு சொல்லலாம். அடுத்து முகர்சிங்கு, முகர்சிங்கு அடித்தார், சரிங்களா. அடுத்து சப்ளாக்கட்டை, அதாவது இந்த நாரதர்லாம் கையில் வச்சுட்டு தட்டுவாங்களா, அதான் சப்ளாக்கட்டை, சப்ளாக்கட்டை அடித்தார், சப்ளாக்கட்டை தட்டினார். அடுத்து கிரிக்கெட்டை, சரிங்களா, கிரிக்கெட்டை அடித்தார் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வினை மரபில் நமக்கு வரக்கூடியது, சரிங்களா. அடுத்து பாருங்க, பல வகை கருவிகளை வந்து வாசிக்கிறத வந்து எப்படி சொல்லணும் மரபில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்களே. இயம் இயம்பினார், சரிங்களா, இசைக்கருவிகளை இசைத்தார், இயக்கினார் அப்படின்னு சொல்லணுமா, சரிங்களா. அதாவது இயம் அப்படிங்கிற கருவிக்கு வந்து என்னது, இயம் இயம்பினார், இசைக்கருவிகளை என்னது, இசைக்கருவிகளை இசைத்தார், இயக்கினார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து வந்து நம்ம உண்டி வினைகள், சாப்பிட்றது வினைகள் பார்க்கலாமா. உண்பனை, உண்பனை என்னென்ன பாருங்க, சோறு உண்டார், சாப்பிட்டார், சாப்பாடு அதாவது சோறு உண்டார், சோறு சாப்பிட்டார். அடுத்து சாப்பாடு சாப்பிட்டார், உணவு உண்டார் அப்படின்னு சொல்லணும். அடுத்து தின்பனை, தின்பனை பாருங்க, பலகாரம் தின்றார், சிற்றுண்டி அருந்தினார், சரிங்களா. அடுத்து பருகுவனை பாருங்க, தண்ணீர் குடித்தார், காப்பி குடித்தார், மோர் குடித்தார், இல்லைன்னா மோர் உறிஞ்சினார் அப்படின்னு சொல்லணும். அடுத்து காப்பி சாப்பிட்டார், தண்ணீர் சாப்பிட்டார், தண்ணீர் சாப்பிட்டார் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது வலு, பார்த்தீங்களா. காப்பி சாப்பிட்டார், தண்ணீர் சாப்பிட்டார்னு சொல்லக்கூடியது வலு, தவறுன்னு சொல்றாங்க, சரிங்களா. அடுத்து வந்து மழை வினைகள், மழை பெய்யறதோட வினைகள் பாருங்க எவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும் பாருங்களே. மழை தூறினது, சரிங்களா, மழை தூறினது, மழை பெய்தது, மழை பொழிந்தது, சரிங்களா, மழை பொழிந்தது. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லணுமா, அங்கே பாருங்க, மழை சொரிந்தது, மழை பொழிந்ததுன்னு சொல்லணும், இல்லைன்னா மழை சொரிந்தது. இது ஒன்னொன்றுக்குமே தனித்தனி பொருள் இருக்குங்க. தூறுச்சுன்னா அது எந்த மாதிரி இருந்தால் தூறல்னு சொல்லணும், பொழிந்ததுன்னா எந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு இருக்குது. அதையுமே நான் ஒரு புத்தகத்தில் பார்த்துருக்கேன், சரிங்களா. அதுவும் கிடைச்சாலும் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த பார்த்தோம்ல நவிழுதல், ஓதுதல், அரைதல் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதில் நமக்கு யூஸ் ஆகும், சரிங்களா. அடுத்து பாருங்கள், இந்த வினைகள் முறையே மேன்மேலும் வலிதாய் பெய்யும் நிலையை குறிக்கும், சரிங்களா. அதாவது தூறல், சரிங்களா, தூறல்னா அது மழை லேசாக பெய்யுறது. அடுத்து மழை பெய்யுதுன்னா கொஞ்சம் அதிகமாக பெய்யுறது, அதை விட அதிகமாக பெய்தால் தான் அது மழை பொழிந்தது, மழை சொரிந்ததுன்னு வரும். அதுக்கும் மேலே அடித்து கொட்டிருச்சுன்னு சொல்ல முடியாது, மழை கொட்டினது இல்லைன்னா மழை ஊற்றினது அப்படின்னு சொல்லணும், சரிங்களா. அடுத்து வந்து நம்ம தமிழ் சொல் விளக்கம் அப்படின்ற புத்தகத்திலேருந்து இருக்கக்கூடிய மரபு வலு, அதனுடைய வளாநிலைகள் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா. வலு இதெல்லாம் தவறு, இதெல்லாம் சரியாக பயன்படுத்த வேண்டியது. ஆட்டுப்பாகன் அப்படின்னு சொல்கிறத விட ஆட்டிடையன் தான் சொல்லணும், யானை இடையன்னு சொல்லக்கூடாது, யானை பாகன்னு சொல்லணும். குதிரை கன்றுன்னு சொல்லக்கூடாதான், குதிரை குட்டின்னு தான் சொல்லணும். பசுவின் குட்டின்னு சொல்லக்கூடாது, பசுவின் கன்று அப்படின்னு சொல்லணும். தென்னங்கன்றுன்னு சொல்லக்கூடாது, தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லணும். வேப்பம்பிள்ளைன்னு சொல்லக்கூடாது, வேப்பங்கன்று அப்படின்னு சொல்லணும். இதில் இருக்கிறது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூல் புக்கு இருக்கிறதோட பொருத்தமாக இருக்குது. அப்போ இதில் இருக்க விடை வந்து சரியான விடையாக இருக்க வாய்ப்பு. அப்போ இதுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, சரிங்களா. பொதுவாக வாட் இஸ் வாட் அப்படின்னு இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து பணம் பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, பணம் குறும்பைன்னு சொல்லணும். புளியங்குறும்பைன்னு சொல்லக்கூடாது, புளியம் பிஞ்சுன்னு சொல்லணும். பணம் தென்னைக்கு தான் என்னது குறும்பைன்ற வார்த்தை பயன்படுத்தணும். அடுத்து மா ஓலை சொல்லக்கூடாது, மாவிலைன்னு சொல்லணும். பனை இலைன்னு சொல்லக்கூடாது, பனை ஓலைன்னு சொல்லணும். குருவி குட்டின்னு சொல்லக்கூடாது, குருவி குஞ்சு அப்படின்னு சொல்லணும், சரிங்களா. அடுத்து பாருங்க, அடுத்து என்னது கீரி குஞ்சுன்னு சொல்லக்கூடாது, கீரி பிள்ளைன்னு சொல்லணும். நாய் குஞ்சுன்னு சொல்லக்கூடாது, நாய் குட்டின்னு சொல்லணும். மான் குட்டி சொல்லக்கூடாதுங்க, மான் கன்று சொல்லணும். யானை சாணம் சொல்லக்கூடாது, யானை இலத்தி, சரிங்களா. அடுத்து எருமை இலத்தின்னு சொல்லக்கூடாது, எருமை சாணம் சொல்லணும். ஆட்டு சாணம் சொல்லக்கூடாது, ஆட்டு பிழுக்கைன்னு சொல்லணும். கழுதை சாணம் சொல்லக்கூடாது, கழுதை விட்டைன்னு தான் சொல்லணும், சரிங்களா. அடுத்து பாருங்க,
அடுத்து அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு முறை பார்த்தலாம், இதில் கொஞ்சம் ஜூம் பண்ணும்போது கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு, சரிங்களா, பொறுத்துக்கோங்க. ஆனாலும் ஓரளவுக்கு புரியும் பாருங்கள். இது தவறு, இது வந்து எனக்கு சரியான முறை. ஆட்டு சாணம் சொல்லக்கூடாது, இப்போ தான் பார்த்தேன் என்னது ஆட்டு பிழுக்கை. யானை சாணம் சொல்லக்கூடாது, யானை லண்டம் இல்லைன்னா யானை லத்தி, சரிங்களா. கரும்பு தோப்பு சொல்லக்கூடாதுங்க, கரும்பு தோட்டம். கரும்பிலைன்னு சொல்லக்கூடாது, கரும்பு தொகை. கரும்பு இலைன்னு சொல்லக்கூடாது, கரும்பு தொகைன்னு சொல்லணும். புலி கத்துன்னு சொல்லக்கூடாது, புலி வந்து என்னது புலி உருமும், சிங்கம் தான் முழங்கும், சரிங்களா. இதில் முழங்கும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. யானை உருமும் அப்படின்னு சொல்லக்கூடாது, யானை பிளிரும் என்று சொல்ல வேண்டும். தேன் உண்ணுன்னு சொல்லக்கூடாது, தேன் நக்கு அப்படின்னு சொல்லணும். நீர் உண்ணுன்னு சொல்லக்கூடாது, நீர் பருகுன்னு சொல்லணும். மயில் கூவாது, மயில் வந்து என்னது குயில் தான் கூவும், சரிங்களா. சேவல் கூவும், மயில் வந்து என்னது அகவும். நாய் சத்தமிடாது, நாய் குறைக்கும். நரி குறைக்காது, நரி வந்து என்ன செய்ய, நரி ஊளையிடும், நரி வந்து என்னது ஊளையிடும். காக்கா கத்தாது, காக்கை கரைந்தது, சரிங்களா. குயில் கரைந்ததுன்னு வராது, குயில் கூவியது அப்படின்னு சொல்லி வரணும். யானை ஓட்டின்னு வரக்கூடாது, யானை பாகன்னு வரணும். சந்தனம் அணிந்தான்னு வரக்கூடாது, சந்தனம் பூசினான்னு வரணும். பால் சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடாது, பால் குடின்னு சொல்லணும். மாடு புல்லுண்ணும் சொல்லக்கூடாது, மாடு என்னது புல் மேயும் அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா. அடுத்து பாருங்கள், மேலும் சில மரபு வலு வளாநிலை கொடுத்துருக்காங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும், சரிங்களா. பாருங்கள், இது எல்லாமே தவறானது, இதெல்லாம் சரியானது, ரிப்பீட் ஆனதாகவே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா 1-2 முறை கேட்கும் பொழுது உங்களுக்கு மனசில் பதியதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. யானை பாகன்னு சொல்லக்கூடாது, ஆட்டு பாகன்னு சொல்லக்கூடாது, ஆட்டு இடையன்னு சொல்லணும். யானை இடையன்னு சொல்லக்கூடாது, யானை பாகன்னு சொல்லணும். குதிரை கன்று சொல்லக்கூடாது, குதிரை குட்டி சொல்லணும். 1-2 புக்கில் இருக்கு பாருங்கள். அடுத்து என்னது, பசுவின் குட்டி கிடையாது, பசுவின் கன்று. தென்னம்பிள்ளை, வேப்பங்கன்று, பனங்குறும்பை, புளியம் பிஞ்சு, மா இலை, பனை ஓலை, குருவி குஞ்சு, கீரி பிள்ளை, நாய் குட்டி, மான் கன்று. அப்போ குதிரைக்கு வந்து கன்று வரக்கூடாது, குதிரைக்கு வந்து என்னது குட்டி தான் வரணும், அதை நம்ம திருத்திக்கணும். யானை லத்தி, எருமை சாணம், ஆட்டு பிழுக்கை, கழுதை விட்டை, சரிங்களா. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 2 வீடியோக்களில் வந்து நம்ம மரபு பெயர்கள் இந்த தான் வந்து நான் முதல் பாகத்தில் போட்டிருப்பேன், சரிங்களா. உயிரினுடைய துணிகள் இதில் எல்லாமே வந்து எனது கிட்டத்தட்ட ஒரு 20-25 உயிரினங்களுக்கான ஒளிமரபு சொல்லியிருப்போம், சரிங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் வந்து மரபு சொற்கள் இருக்கோ அது எல்லாமே தொகுத்து வந்து பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் நீங்கள் ஒரே இடத்துல நல்லா படிச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து இதில் இருக்கக்கூடிய அதோட ஒன்று போல் இருக்கக்கூடிய தகவல்கள் எடுத்துக்கோங்க. சில விடுபட்ட தகவல்கள் புத்தகத்தில் இல்லாத தகவல் இருந்துச்சுன்னா அதையுமே வந்து நீங்கள் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புத்தகத்துலேயும் கம்பேர் பண்ணி கரெக்டானது நீங்கள் சரியான விடையை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய சொந்த முயற்சியில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா தான் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ தான் இந்த மரபு சொற்களில் கேட்கக்கூடிய ஒரு 2 கேள்வி அல்லது 3 கேள்வி அவ்வளோதான் கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு கேள்வியே கேட்டாலும் அந்த ஒரு கேள்வி நம்ம தப்பு பண்ண வேண்டியதில்லை. இதுக்காக நீங்கள் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் செலவு பண்ண போகிறீங்க. 1/2 மணி நேரம் உட்காந்து செலவு பண்ணி ஒருத்தலுங்கிற பேர் எந்தெந்த உயிரினத்துக்கு வரும், பார்ப்புங்கிற பேர் எந்தெந்த உயிரினத்துக்கு வரும், குட்டிங்கிறது எந்தெந்த உயிரினத்துக்கு வரும், தோப்புங்கிறது எந்த இதுக்கு வரும், தோட்டங்கிறது எது இதுக்கு வரும், சரிங்களா. சாறை அப்படிங்கிறது எதுக்கு வரும், அதாவது எறும்பு சாறை அப்படின்னு சொல்லுவோம், எறும்பு சாறை, படை வீரர் அணி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக அதாவது பழக்கப்பட்டு தெரிஞ்சதை தவிர கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடியதை பூரா நீங்கள் இப்படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போ ரிவிஷன் பண்ணாலும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டாப்பிக்காக நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை வந்து செலவிட வேண்டிய அவசியங்கிறது கண்டிப்பாக இருக்காது, சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த 2 பதிவில் வந்து உங்களுக்கு மரபு சொற்களே முடிஞ்சிருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கடந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கூட்டு வாக்கியம், கலவை வாக்கியம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடத்தணும். அது தவிர வந்து இன்னும் மரபு தொடர்களில் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து அனுப்பிச்சிடுவோம், போஸ்ட் பண்ணிடுவோம். பாருங்கள், படிங்க, சரிங்களா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.